தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஸ்டே ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் இன்னைக்கு மதியானம் 12 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சாய்ஸ் ஃபில்லிங் இன்னைக்கு மதியானம் ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 13ஆம் தேதி மதியானம் 12 மணி வரைக்கும் நடக்க போகுது. எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான காலேஜ் எல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டயத்துக்குள்ள சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ரிசல்ட் நவம்பர் 14ஆம் தேதி வரப்போகுது. அதே போல் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு நவம்பர் 20ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் வச்சுருக்காங்க. சீட்டு கிடைக்கிறவங்க நவம்பர் 14ஆம் தேதி யார் யாருக்கெல்லாம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்டு ஸ்டே ரவுண்டில் கிடைக்குதோ அவங்க நவம்பர் 20ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த ஸ்டே ரவுண்டுங்கிறது இதுவரைக்கும் நடந்த ரவுண்டு போல கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு கடினமான, அதாவது நிறைய சிக்கல்கள் நிறைந்த ஒரு ரவுண்டு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சீட்டு கிடைச்சி நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணலன்னா, அதாவது நீங்கள் அடுத்த வருஷம் நீட் எக்ஸாமை எழுத முடியாது. இது ஃபஸ்ட்டு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, 10 லட்சம் ரூபாய் சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, நான் போய் சேர முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் அபராதமாக நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுத முடியாது, 10 லட்சம் ரூபா நீங்கள் அபராதமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணி வச்சுருக்க பணமும் உங்களுக்கு திரும்பி கொடுக்க மாட்டாங்க. அதாவது செக்யூரிட்டி டெபாசிட்டாக நீங்கள் முன்னாடியே மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1 லட்சம், கவர்மெண்ட் கோட்டானா 30,000 பே பண்ணியிருப்பீங்களா, அந்த பணமும் வராது. இந்த ஸ்டே ரவுண்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண போகிற, எம்பிபிஎஸ்க்கு பே பண்ண போகிற எவ்வளோ 5 லட்சம் ரூபாய், பிடிஎஸ்க்கு பே பண்ண போகிற எக்ஸ்ட்ரா பே பண்ண போகிற 2 லட்சமும் உங்களுக்கு வராது. ஸ்வாக அப்படின்னு ஆகி போயிடும். அதனால ரொம்ப ரொம்ப சுதானமாக உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்க, தேவையில்லைன்னா வராதிங்க. அதை தான் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். சார், இந்த எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த 5 லட்சம் ரூபா பார்த்தீங்கன்னா பே பண்ணணும்னு சொல்கிறீங்கல்ல எம்பிபிஎஸ்க்கு, அதே போல் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா பே பண்ணணும்னு சொல்கிறீங்கல்ல பிடிஎஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் இந்த கேட்டகரி, இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த மாணவர்கள் ரொம்ப முக்கியமாக ஆண்டுக்கு 2.5 லட்சம் உங்களுக்கு வருமானம் ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 5 லட்சமும் பே பண்ண வேணாம், எக்ஸ்ட்ரா 2 லட்சமும் பே பண்ண வேணாம். நீங்கள் முன்னாடியே பே பண்ணலை, 1 ரூபா கூட நீங்கள் பே பண்ணலைங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, இதுதான் முக்கியமான விஷயங்க. ஸோ அதனால் போட்டுக்கிட்டு குழப்பிக்க வேணாம். ரொம்ப ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லணும்னா, அதாவது நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே செக்யூரிட்டி டெபாசிட்டு, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 30,000மோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1 லட்சமும் பே பண்ணியிருந்தீங்கன்னா, பே பண்ணிவிட்டு 1ஆவது ரவுண்டு அட்டன் பண்ணேன், 2ஆவது ரவுண்டு அட்டன் பண்ணேன், 3ஆவது ரவுண்டு அட்டன் பண்ணேன், சீட்டே கிடைக்கல. அதே போல் நான் வேறு ஸ்டேட்டு எதோ நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டாக வேணாலும் வச்சுக்கோங்க, நம்ம ஆல் இந்தியா கோட்டாவில் எம்சிசியில் கூட 1ஆவது ரவுண்டு 2ஆவது ரவுண்டு 3ஆவது ரவுண்டு எங்கேயுமே சீட்டு கிடைச்சிருக்கக்கூடாது. உங்களுக்கு சீட்டு கிடைக்காத ஒரு வேதனையில் இருக்கக்கூடிய மாணவராக நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்டே ரவுண்டு உங்களுக்கு. நான் முன்னாடி சீட்டு வாங்கினேன், சீட்டு கிடைச்சிச்சு, போகலை வரலை, அதெல்லாம் இங்கே மேட்டரே கிடையாது. உங்களுக்கு இது வரைக்கும் சீட்டு அலாட் ஆகிருக்கவே கூடாது. அதுதான் முக்கியமான விஷயமே. அதனால மாணவர்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நிறைய சிக்கல்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதாவது இந்த 5 லட்சம் ரூபா பே பண்ணாதான் எம்பிபிஎஸ் எல்லாம் நீங்கள் சாய்ஸில் வைக்கவே முடியும், 2 லட்சம் ரூபா பே பண்ணாதான் பிடிஎஸ்ஸை வைக்க முடியும். ஸோ நீங்கள் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா வேணும்னா நீங்கள் இப்போ இந்த 5 லட்சம் 2 லட்சம்னா எம்பிபிஎஸ் மட்டும் வேணும்னா 5 லட்சத்தை பே பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா, பிடிஎஸும் வேணும்னா 2 லட்சம், மொத்தம் 5 + 2 7 லட்சம் ரூபாய். இது இல்லாமல் நீங்கள் முன்னாடியே பே பண்ணி வச்சுருந்த 1,30,000. சில பேர் மேனேஜ்மெண்ட் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா 1 லட்சம், கவர்மெண்ட் கோட்டாவும் சேர்த்து போட்டிருந்தீங்கன்னா 1,30,000. இந்த மாதிரி பல தொகைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் இழக்க போகிறீங்க. இழக்க போகிறீங்கன்னா கரெக்டாக அந்த ரூல்ஸ்லாம் என்னென்ன ரூல்ஸு, சீட்டு கிடைச்சா ஜாயின் பண்ணிடுவேன். சார், இப்போ நீங்கள் கேட்கலாம் எல்லாருமே, சார் இவ்வளோ பணம் சார், இப்போ நாங்கள் 5 லட்சம் ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு சொல்கிறீங்க எம்பிபிஎஸ்க்கு, 2 லட்சம் ரூபா பிடிஎஸ்க்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு சொல்கிறீங்க, இந்த பணமெல்லாம் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு சீட்டே கிடைக்கலன்னு வச்சுங்களேன், இப்போ ஸ்டே ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, உங்கள் பணம் எல்லாமே உங்களுக்கு திரும்பி கொடுத்துருவாங்க. எப்போ கொடுப்பாங்கன்னா, இந்த கவுன்சிலிங் முடிந்த பிறகு இப்போ நவம்பர் 20ஆம் தேதியோட முடியுதுன்னு வச்சுங்களேன், அப்புறம் நமக்கு டிசம்பர் மாதத்துலேருந்து அந்த உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் பே பண்ண பணத்தை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேணாம். நீங்கள் முன்னாடி 30,000 ரூபா கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் 1 லட்சம் ரூபாவும் பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பணமும் உங்களுக்கு திரும்பி வரும். அதே போல் இந்த ஸ்டே ரவுண்டில் 5 லட்சம் ரூபா எம்பிபிஎஸ்க்கும் 2 லட்சம் பிடிஎஸ்க்கும் பே பண்ண போகிறீங்களா, அந்த பணமும் உங்களுக்கு வரும். சீட்டு கிடைக்கலனாலும் வரும், சீட்டு கிடைச்சி ஒழுங்காக அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் படி நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டாலும் வரும். ஆனால் சீட்டு கிடைச்சி நான் போக முடியாது, நான் கொஞ்சம் திமிராக இருக்கேன், என்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்குது அப்படின்னு திமிராக இருந்தீங்கன்னா பணம் நீங்கள் தான் கட்டணும்.
இது ஏன் இப்படி கோபி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, அது அந்த மாதிரி தான் ரூல்ஸு. அதாவது சீட்டு கிடச்சி காலேஜ் போய் ஜாயின் பண்ணலன்னா உங்கள் பணம் அம்போன்னு போயிடும். அதுதான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால 5 லட்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எம்பிபிஎஸ்க்கு பண்ணுறதுக்கும் 2 லட்சம் பே பண்ணுறதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு உங்களுடைய பணம் திரும்பி தரப்படும். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து இந்த நவம்பர் மாதம் முடிஞ்ச பிறகு டிசம்பர் மாதத்துலேருந்து உங்கள் பணத்தை உங்களுக்கு திருப்பி அடுத்த 3 மாதத்தில், ஒரே மாதத்தில் அனுப்ப முடியாது. அவங்க லிஸ்ட்லாம் பண்ணி எல்லாமே நம்மளுடைய அந்த வெப்சைட்லேயே ஏதாவது டேட்டாலாம் வெளியிடுவாங்க. அதெல்லாம் வெளியிட்டு உங்களுக்கு உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். சீட்டு கிடைக்கலன்னா உங்கள் பணம் உங்களுக்கு, சீட்டு கிடைச்சி காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாலும் உங்கள் பணம் உங்களுக்கு. ஆனால் நடுவில் சிக்கல் என்னன்னா, சீட்டு வாங்கிட்டு போக முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நிறைய சிக்கல்களை நீங்கள் தான் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். ஓகே, 7.5 ரிசர்வேஷனுக்கு எந்த பணமும் பே பண்ண தேவையில்ல. ஸோ எவ்வளோ வேக்கண்ட் வரப்போகுதுங்கிறத எல்லாருமே உற்று நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் உற்று நோக்கி காத்துட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.